அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இடையில கேரளாவுக்கு ட்ராவல் போனேன். 2 விஷயத்துக்காக வேண்டி போனேன். ஒன்று, 37 வருஷமாக நாங்கள் ஒன்றா வேலை செஞ்ச ஐக்கிய அமீரகத்தில் வேலை செஞ்ச நண்பர்களை சந்திக்கணும். 2வது, அந்த ஹோல்சேல் வியாபாரிகளை சந்திக்கணும். இதுதான் நோக்கம். என் கூட முகமது ஜானி இருக்கார், அலிபாஷா இருக்கிறாரு, ரியாஸ் பாய் இருக்கார், ஜியாவுதீன் இருக்கார். இதில் முகமது ஜானியும் நானும் இந்த கேரளாவில் சந்திக்கக்கூடிய நண்பர்களும் எல்லாம் ஒரே முதலாளி கூட நாங்கள் பணி செஞ்சவங்க. இப்போ நம்ம போகிற இந்த சாலை இருக்குது பார்த்திங்களா, இந்த சாலை NH 66. இது மகாராஷ்டிராவிலேருந்து கன்னியாகுமரி வரலையும் இந்த சாலை இருக்குங்க. 1640 கிலோமீட்டர் நீளம் இந்த சாலையோட நீளம். இப்போ நம்ம இது எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்தா, மகாராஷ்டிராவிலேருந்து ஆரம்பித்து கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, இங்கே குட்டிப்புறம், திருவூர், எடப்பாள் அந்த திசையை நோக்கி தான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த கேரளாவில் போகிற இந்த சாலை 66 புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 643 கிலோமீட்டர் தூரம் புதுப்பிக்கிறாங்க. எவ்வளவு அகலம் தெரியுங்களா? 45 மீட்டர் அகலம். இதனுடைய வேலைகள் 2026 முடியும்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, நம்ம ஊர்லேயும் ரோடெல்லாம் போடுறாங்க, ஆனால் ரொம்ப இடைஞ்சலாக, போக்குவரத்துக்கு ரொம்பவும் கஷ்டமாக, வயதானவர்கள்லாம் எத்தனை பேர் கீழே விழுவுறாங்க தெரியுங்களா? காரணம், அந்த புதுசாக உள்ள அந்த ரோட்டை தான் கவனிக்கிறாங்களே தவிர, இடையில அந்த ரோட்டை வீணாக்கி வச்சு போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், அப்படியே மாற்றமாக இருக்குது. இந்த இடம். அப்படி அந்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க. போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ரோடு போடுறாங்க. இப்போ நாம் இந்த குட்டிப்புறம் பாலத்தை கடக்க போகிறோம். இந்த பாலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ஒரு உறவு இருக்குங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி கோழிக்கோடு, கொச்சி இது 2க்கும் இடையில் வழி கிடையாதுங்க. அப்படி போகணும் அப்படின்னா சொர்ணூர்ங்கிற அந்த ஊர் வழியாக தான் போக முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த பாலம் கட்டினாங்க. இது மே 8ஆம் தேதி 1949 அப்போதைய சென்னை மாநிலத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பக்தவச்சலம் இந்த பாலத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அப்புறம் மதராஸை சேர்ந்த மாடர்ன் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற அந்த கம்பெனி MHCB லிமிட்டெடுங்கிற கம்பெனி தான் இந்த கட்டுமான பணிக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. நவம்பர் 11, 1953 அன்று மதராஸ் மாநிலத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதியால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலம் பாரதப்புழாங்கிற ஒரு ஆற்றின் மேலே தான் இந்த பாலம் கட்டியிருக்கு. இது கேரளாவில் 2வது பெரிய ஆறுங்க. இது கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இது முக்கிய கட்டிட கலைஞர் பொன்னானியை சேர்ந்த KV அப்துல் அஜீஸ் தான் இதனுடைய முக்கிய கட்டிட கலைஞர். இப்போ நம்ம இது பக்கத்தில் தாங்க ஸ்டேஷன் இருக்குது, குட்டிப்புறத்தோட ஸ்டேஷன் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இந்த ஐயப்ப சாமிக்கு போகிறாங்கள்ல, சபரிமலைக்கு போகிறாங்கள்ல, அந்த போகிற அந்த சகோதரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் அந்த பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு, வேனெல்லாம் நிறுத்திட்டு அங்கே இந்த ஆற்றுல குளிச்சுட்டு போகிறாங்க. நிறைய மக்கள் இந்த டூரு போகிறவங்க எல்லாருமே அங்கே குளிப்பதற்கு நல்ல வசதிகள் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு தான் போகிறாங்க. பாருங்களேன், இந்த சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் குளிச்சுட்டு போகிறத பாருங்களேன். கிட்டத்தட்ட நம்ம இந்த நண்பர்களை பார்க்கக்கூடிய தூரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நண்பர்கள் இந்த வளாஞ்சேரி, குட்டிப்புறத்துக்கு பக்கத்தில் உள்ள வளாஞ்சேரி அந்த மாதிரி ஊரில் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதில் ஒரு நண்பருடைய பேர் அலி, சைதலி குட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சகோதரர் பேர் தாஸு, நாங்கள் தாசேட்டான்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட
37 வருஷம் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே முதலாளி கூட நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் வந்து அலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போய்கிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கும். அதாவது ஒரு கார் தான் போகலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்களுடைய வித்தியாசமான முறையில் அவங்க வீடு அமைச்சிருக்காங்க. அதாவது தோட்டமாக வாங்கிட்டு முன்பகுதியில் வீட்டை வச்சுக்கிட்டு பேக்கில் வந்து அந்த தோட்டமாகவே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அலி வீட்டுக்கும் பக்கத்தில் அந்த வரக்கூடிய அந்த பாதைகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சமமான ஒரு வழிகளே கிடையாது. மலைப்பகுதிகளை போல் மேடும் பள்ளமாக தான் இருக்கும். இப்போ நம்ம சையத் அலியோட வீட்டுக்கு உள்ளே போகிறோம். நாங்கள் நேற்று ராத்திரியே வந்துட்டோம். வந்த டயர்டில் நாங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. இன்றைக்கி மறுநாள் தான் நாங்கள் இந்த வீடியோலாம் எடுத்தோம். இது வீட்டினுடைய முன்பகுதி, அவருடைய வீட்டினுடைய முன்பகுதி. இதுதான் அவருடைய வீடு. இது நுழைவாயில். இது அழகாக அந்த ஃப்ரண்டில் வந்து உட்காரத்துக்கெலாம் அமைச்சிருக்காங்க. இதுதான் சகோதரர் முகமது ஜானி, இங்கே கூட வந்து பயணம் செஞ்சவர். இவரும் நாங்களும் சேர்ந்து தான் இந்த நண்பர்களெல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ இந்த பக்கத்தில் இந்த டிஷர்ட் போட்டுக்கிறது தான் அலி, அது பக்கத்தில் இருக்கிறது அவருடைய பையன் நௌஃபல். நௌஃபலோடைய பையனை வந்து நௌஃபல் வச்சுருக்காரு. எங்கள் கூட வந்து அலிபாஷா இருக்கிறாரு. இது அவருடைய வீட்டுக்கு ஃப்ரண்டில் நின்றுக்கிட்டு நாங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்தோம். கூடவே வந்து ஜியாவுதீன் பாய் இருக்கார். இந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு நாங்கள் வந்து பசியாறுவதற்காக வேண்டி எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போய் அவங்க டைனிங் டேபிள் தான் போட்டிருக்காங்க. அந்த டைனிங் டேபிளில் அவங்க காலையில் உள்ள அந்த உணவெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை பசியாறுவதற்காக வேண்டி நாங்கள் போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து அங்கே உட்கார்ந்தோம். உட்கார்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு ஒரு நண்பரை பார்க்க போனோம். அதுக்காக வேண்டி சாப்பிட்டோன்னே கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுனால சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து கோழி குருமா, அடுத்தது வந்து இது இடியாப்பம், இது வந்து மட்டன் குருமா, இது வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை அரிசியில் வந்து மெலுசாக ஆப்பம் மாதிரி மெலுசாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா அந்த மட்டன் குருமாவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அது ஸ்டீமில் தான் அது, அதாவது எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, எண்ணெய்லாம் எதுவுமே கிடையாது. இடியப்பமும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டீமில் செஞ்சது தானே, அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். எங்களெல்லாம் ரொம்ப நல்லா கவனித்தார். கூட வந்தவங்கலாம் நல்ல விதமாக சாப்பிட்டாங்க. சாப்பிடுவதற்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப காலையில் ஒரு தெம்பான ஒரு சாப்பாடாகவும் இருந்துச்சு. அவர் வந்து அவருடைய பேரன் 2 பேருக்கும் பரிமாறுறாரு. 2 பேரன் அவருக்கு, நௌஃபலுடைய பையனுவ. அந்த 2 பேருக்கும் அவர் பரிமாறுறாரு. பரிமாறும்போது அப்படியே சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அப்படியே பழைய கதைகளெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே இருந்தோம். அலியும் நானும் வந்து வெளியிலலாம் ட்ராவல் போகிறோம்னாக்கா, வேலையாக ட்ராவல் போகும்போது பக்கத்தில் தான் படுத்திருப்போம். ரொம்ப வசதியாக இருக்கும். காலையில் நான் எழுந்திரிச்சேன்னா அவரை ஃபஜருக்கு எழுப்பி விடுவேன், அவர் எழுந்திரிச்சாருன்னா என்னை எழுப்பி விடுவார். ஆகையால் இந்த ஃபஜருக்கு எழுந்திரிக்கிற அந்த ப்ராப்ளம் எங்கள் 2 பேருக்கும் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நல்ல நண்பர். தொழுகைகள்லாம் வந்து விடமாட்டார். நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் உள்ளவர். எனக்கு ரொம்ப ஆதரவாகவும் நல்ல நண்பராகவும் இருந்தார். அது சாப்பிட்டு முடித்தோன்னே இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு நண்பரை தாஸை பார்க்குறதுக்காக வேண்டி கிளம்புறதுக்காக வேண்டி அவர்கிட்ட பயணம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். தாஸுங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் முன்னாடி உள்ள சீனியர். அவரை நாங்கள் தாஸ் ஏட்டன்னு தான் சொல்லுவோம். வயசும் கூட உள்ளவர். ஸ்தலம் மனசில் இல்லை தாஸ் ஏட்
ரொம்ப ஈஸி இங்கே வர்றதுக்கு. குச்சிப்புறம் ட்ரெயின் வந்தாலும் இதோட തന്നെ കുറ്റിപ്പുറം വണ്ടി ട്രെയിൻ കുറ്റിപ്പുറം കുറ്റിപ്പുറത്ത് 1000 ബസ് ഫുള്ളോം ബസ് അതിന് പൊന്നാടി இது இந்த இடத்து பேர் இந்த தாசேட்டா இடத்து ஸ்தலத்தின் பேர் கோலம்பு சொல்றது அது புலிக்காடு சந்து. புலிக்காடு சந்து. இந்த பஜார் சவுத் എന്താ പറയുന്നത് ബജാർ നിങ്ങൾ അതാണ് ടൗൺ ஆமா புலிக்காடு சந்து அது அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் இருக்கு. தாசேட்டா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா இந்த இடம் ஈஸியாக புரிஞ்சிருப்பா. குட்டிப்புறம் வந்துட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நிறையா பஸ்ஸெலாம் வருது. அதில் நீங்கள் வந்து அழகாக என் ஊருக்கு வந்துடலாம். எப்போ வேணாலும் வாங்க, எங்கள் வீடு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. வந்து சந்தோஷமாக வந்து இருந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு. இந்த பாருங்கள், அவங்க வீடெல்லாம் ஃப்ரண்டில் தோட்டம், பேக்கில் தோட்டம். அது அவர் தோட்டத்தில் வளைஞ்ச பூவம்பழம் சாப்பிடுங்கன்னா அப்படியே வந்து அப்படியே மரத்தில் உள்ளதை அப்படியே வெட்டி அப்படியே பழுக்க போட்டிருக்காரு. அதை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப ஆர்கானிக் பழம். அது அழகாக வந்து நம்ம ஜானி வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, எப்படி நல்லா இருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கேன். ஓகே தாசேட்டா. தாசேட்டா வந்து எங்களுக்கு பாய் பாய் சொல்கிறாரு. அவர்கிட்டருந்து விடைபெறான். அவருடைய தம்பி பக்கத்தில் இருக்கார். தாசேட்டாவுடைய வீட்டிலேருந்து வரும்பொழுது இது ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அதில் நிறைய எரும மாடுகள்லாம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரெண்டு சைடும் இருக்குது, நடுவில் ரோடு போகுது. அந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து கோழிக்கோடு. நாங்கள் இப்போ வந்துட்டோம். கோழிக்கோட்டில் வந்து நம்முடைய எங்கள் கூட இருந்த 3வது சகோதரர் மொய்தீன் கோயான்னு சொல்லுவாங்க. அவருடைய வீடு இது. இது கோழிக்கோடு சிட்டிலேயே இருக்குது. இவர் தான் மொய்தீன் கோயா. இது கூட வந்திருக்கிற ஜானி. அவர் வீட்டுக்குள்ளே போனோம். அவரும் வந்து எங்களை நல்லா உபசரித்தார். ரொம்ப பார்த்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது அவரை பார்த்து. இப்போ தான் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு அவரை சந்தித்தோம். வீடு சின்ன வீடு, நல்ல கச்சிதமாக நம்ம ஊர்லலாம் வந்து சிட்டியில் இருக்கிற மாதிரி நல்ல சின்ன வீடு, அழகான வீடு, எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சார். நல்லா அழகாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் மைதீன் பாய். அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. இது அவர் பொண்ணோட பொண்ணு அவர் வீட்டுக்கு வரும்போது அங்கே அவங்க கணவன் மனைவி தங்குறதுக்காக வேண்டி ஒரு ரூமு தனியாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூமு, பையனுக்கு ஒரு ரூமு. இது வந்து வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸு. இது வந்து ஹாலில், சென்டரில் உள்ள ஹாலில் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அதில் எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு டீலாம் வச்சாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா அதில் பேரிச்சம்பழம் இருந்துச்சு. பேரிச்சம்பழம் வந்து அரபு நாட்டில் தான் அந்த பழக்கம்லாம் இருக்கும். அதாவது வர விருந்தாளிக்கு பேரிச்சம்பழமும் அது கூட வச்சுருப்பாங்க. அப்போ அவர் சொன்னார், இது பேரிச்சம்பழம் ஏன் தெரியுமா நான் வச்சேன், ஞாபகம் இருக்கான் உனக்கு, நம்ம எவ்வளவு பேரிச்சம்பழம் வந்து பல விதமாக பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்ருக்கோம். இங்கே நம்ம ஊருக்கு வந்து அந்த மாதிரி பேரிச்சம்பழம்லாம் கிடைக்கல அப்படிங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்த தான் நான் அந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை உனக்கு நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பல பழைய கதைகளெல்லாம் நாங்கள் நினைவுபடுத்திக்கிட்டோம். ரொம்ப எல்லாம் சந்தோஷமான முறையில் டீலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவர்கிட்ட விடைபெற்று கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ வியாபார ரீதியாக உள்ளதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன், கும்பகோணம். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகே அமைந்துள்ளது. ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷனில் எண்ணற்ற துபாய் புர்காக்கள், ஷால் வகைகள், காட்டன் தாவணிகள்,
பெண்களுக்கான ஃபேன்சி பேக்குகள், ஃபேன்சி பொருள்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்கள், இம்போர்ட் சாமான்கள் என்று அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம்.